கனடா தாயகம் என்று சொல்லி நாடகமாக்கப்படுகிறது. மலர் மலர் என்ன உதுல நின்று பதுங்கி கொண்டிருக்கிற? என்ன விஷயம் சொல்லன்? ஓ, என்ன உதுல நின்று பதுங்கி கொண்டு நிற்கிற? என்ன என்ன விஷயம்? என்ன விஷயம் என்றா, அவள் தங்கச்சி செல்விக்கு அவள் வெளிநாட்டுக்கு போகத்தான் ஆசைப்பட்டவள். ஆசைப்பட்டது என்ன செய்யறது? ஊருக்கு தான் அவளுக்கு சம்பந்தம் அமைஞ்சது. அது மாதிரி ஏன் மாப்பிள்ளைக்கு என்ன உரைச்சல? அவர் நல்ல வாத்தியார் வேலை தானே செய்யறார், தோட்டங்களும் வச்சிருக்கிறார். அவர் நல்ல வாத்தியார் வேலை செய்கிறார். அவள் ஆசைப்பட்டவள் தானே. அப்ப செல்வி இருக்கா, இந்தியால கூப்பிட்டு இருக்கா, இந்த எங்க நாட்டையும் காட்டி பார்த்து கொண்டு போ ஆசைப்படுறாள். அதான் என்ன செய்ய உங்களுக்கு நான் ஒன்னும் செய்யல, நீங்களாம் எல்லாம் செய்யணும். நான் எல்லாம் செய்ய வேணும் மலர். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், வந்து பார்த்துட்டு போறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சிக்கலும் அதால இல்ல. ஆனவழியா வந்து பார்த்துட்டு போறோம்டா, இது எங்க இது என்ன ஒரு விசிட்டிங்கா ஆக்கள் வரைக்க வந்து நாங்கள் சொந்தக்காரருக்கு செய்ய வேண்டியதை செய்யலாம். வந்து பார்த்துட்டு போறோம்னு சொன்னா சரிதானே. வந்து இருக்கா பார்த்துட்டு போறதுதான் நான் அவர் நான் நினைக்கிறேன் அவர் வாத்தியாரா இருக்கிறது விட்டுட்டு வரமாட்டார். சரி செல்விய, நீ சொல்லு, விஷயத்த சொல்லு. இப்படிதான் சொல்லி இத மாத்திரம் முக்கியமா சொல்லிக்கொள். இங்க வந்து நிக்கிற அளவில் வைக்க கூடாது. எனக்கு சிக்கல்களை கொண்டு வரக்கூடாது. எனக்கு இந்த சிக்கல் தான் பிரச்சனை. சரிதானே? வந்து வந்து விசாவை விட்டுட்டு அலுவல் என்ன பாக்குறது? நாங்கள் வந்து எங்கன்ற இதுகள்ல டாக்குமெண்ட்ஸ்ல சிலதை கேட்பாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி இப்படி என்று சொல்லி சில விஷயங்களை கேட்பான். அதை வந்து நாங்கள் கொடுத்து விட்டா அங்க கொண்டு போய் அவ போம நிரப்பி போட்டு இதுகளை எல்லாம் கொடுக்க அவங்க வந்து விசா கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் விசாவை வந்து எவ்வளவு பாஸ்போர்ட் வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு விசாவை கொடுக்குறாங்க. அப்போ வந்து நீ வந்து அதை சொல்லு, அடிச்சு சொல்லு. மற்ற முக்கியமா இத மறந்து போவாத, சரியோ? இங்க வந்து பெண்டு அகதி என்று போறது அப்படி இப்படி என்று பெண்டு எனக்கு பிரச்சனையே வைக்க கூடாது. சரிதானே? இது வந்து உனக்கும் சொல்லி இருக்கு. இந்த தேவையில்லாம வந்து பெண்டு தேவையில்லாத பிரச்சனைய தூக்கின மாதிரி ஆகக்கூடாது. நீ அடிச்சு கதை இதுல என்ன இருக்கு? விஷயத்த சொல்லு. இதுதான் அதான் சொன்னவரன்றதை சொல்லு. சரியோ? ஹலோ ஹலோ அக்கா. என்ன அக்கா விடிய வெள்ள எடுக்கிறீங்க? சொல்லுங்க அக்கா. நான் என்னண்டா செல்வி, நீ இங்க வெளிநாட்டுக்கு வர ஆசைப்படும் தானே? அதான் அத்தானோட கதைச்சேன் நான். அத்தான் என்ன சொன்னவர்? அதான் சரி என்று சொல்லி சொன்னார். நான் கூப்பிடுறேன் வசூல் அடிச்சு நிக்கிறேன். பொருங்கக்கா, நான் முந்தி வர்றதுக்கு ட்ரை பண்ணி காசும் இல்லாம போச்சு. ஏஜென்சிட்ட கொடுத்து ஏஜென்சிட்ட காசும் இல்லாம போச்சக்கா. இப்ப வந்து அவர் வந்து வேலையும் செய்யறார் அற்புதமாங்க. மாஸ்டர் உங்களுக்கு தெரிந்தானே டீச் பண்றேன். இப்ப விட்டுட்டு வரையிலாது அதான் யோசிக்கிறேன் அக்கா. அவரை விட்டுட்டு வரலாம் தானே? அவர் மாஸ்டர் வேலை செய்யறவர், அவர் செய்து கொண்டிருப்பார். நீ வந்து போகலாம் தானே? அவரை விட்டுட்டு வர அவர் பாவம். செல்வி சொல்லுங்க. இங்க வந்து ஒரு மாதம் 2 படம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வீடுகள் எல்லாம் போய் வந்து எல்லாம் போகும் வரைக்கும் அவர் ஒரு மாதத்துக்கு நிக்க மாட்டாரு. அவர் மாஸ்டர் தானே, பேர் தானே. அப்படின்றாக்க நான் அவரோட அர்த்தத்தோட இருக்க கதைச்சிட்டு உங்களுக்கு சொல்லட்டாக்கா? எல்லாத்தையும் கதைச்சு போட்டு சொல்லு. ஆனா இப்ப செல்வி, இங்க குளிர் குறைஞ்சு வெயில் தொடங்குது. ஓகே அக்கா. அப்ப வந்து இந்த வெயில் காலத்துல எல்லா இடமும் போய் போட்டு போகலாம். ஒரு மாசத்துக்கு தான் வந்து நிக்கலாம். ஊராக்களும் கனவு இருக்கணும். ஆனா ஒரு மாதத்துக்கு தான் நிக்கலாம். கனகாலம் நிக்க மற்றத்தை விட்டுட்டு நிக்க மாட்டேன். மற்றதற்கா எனக்கு வேற விருப்பம் தான். நான் எனக்கு மற்றத்தோடு கதைக்கிறேன். இனி இவங்க நாட்டு பிரச்சனையால்
இருக்கா, பிரச்சனை நடக்குதுக்கா, வர பயம் இல்லையேக்கா? அது என்ன பயம்? இந்த குணம் திறக்குவான், அதுக்கு ஒரு பயம் இல்லை. சரி அக்கா, அப்ப நான் அற்புதத்தோட கதைச்சு போட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் அக்கா. கரைச்சி போட்டு பார்த்து கொண்டு ஓகே ஓகே, நான் இப்ப எடுக்கிறேன். நான் அற்புதத்தோட கதைச்சு போட்டு உங்களுக்கு தேர்ந்து எடுக்கிறேன் அக்கா. அற்புதம் அற்புதம். சொல்லும் என்ன, நான் இங்க என்ன பிஸியா இருக்கிறீங்களா? இந்த டெஸ்ட் பேப்பர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னண்டு திருத்தம் என்னண்டா, நான் கண்ணீரும் எடுக்க இல்ல. அற்புதம். என்னண்டா, அக்கா எடுத்தவா கனடால இருந்து அக்கா எடுத்தவா? என்னண்டா, நான் முதலும் வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணான் தானே. மலர் அக்காதான், உறக்கதான் எனக்கு இருக்கிற. அற்புதம். அது சரி, நான் அது இல்ல அக்காவை ஒன்றுதான் கேட்டேன். சரி, பிரச்சனை இல்ல. இப்ப என்ன செய்ய போறீங்க? அப்ப இல்ல, இப்ப என்னன்னா, அவ இப்ப நல்ல குளிரும் முடிஞ்சுதான், வெயில் காலமா மதுண்டு. அப்ப எனக்கு ஒரு மாதம் வந்து நிக்க கூடாது. ஆனா வந்து நீ கனடாவையும் பார்த்து இனஞ்சனம் இருக்கிற அவையும் பார்த்து போய் சொல்லி சொல்றா அக்கா. எனக்கு விருப்பம் தான், ஆனா உங்களை விட்டுட்டு போகத்தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அற்புதம். அதை பற்றி கவலைப்படாத. என்னன்னு சொன்னால் என்ன, இந்த ஒரு மாதம் தானே நிம்மதியா இருப்போம் கொண்டு பார்த்தால் ஒரு மாதம் என்ன பெரிய அளவு இல்லை. நான் ஒரு மாதம் சமாளிப்பேன். அது மாத்திரம் இல்ல, நீர் போ முதல் போய் உங்களுக்கு சமைக்க தெரியாது. அதான் நான் யோசிக்கிறேன், சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க. அது உங்க பிரச்சனை இல்ல. பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள்கிட்ட டீச்சர்கிட்ட சொன்னா கொண்டு வந்து தருவின. சரி, அது பிரச்சனை இல்ல. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்களா? அற்புதம். போனா இது என்ன ஒரு மாசம் கண்ணை முடிக்க வந்துடும். நீர் என்ன வருஷ கணக்குல நிக்கிற மாதிரி கதை சொல்றீர். அதுதான் நான் என்னத்தை சொல்ல வாரன்னு சொன்னால், நீர் போம் போய் வடிவா வந்து இடத்த பேரும் உமக்கு பிடிச்சு கொண்டுதான்னு சொன்னால் நானும் பேருந்து பண்ணிக்கிட்டு வந்துடுவேன். என்ன அது நினைக்கலாது. அற்புதம். ஏனென்றா அக்கா சொன்னவா, நீ நிக்கலாது. செல்வி வந்து பார்த்து சொந்தக்காரர்கிட்டையும் போய் அவையும் பார்த்துட்டு திருப்பி போறோம்னு தான் சொன்னவா. அற்புதம். அப்புறம் நீங்கள் ஒரு புதுக்கதை சொல்றீங்க. புதுக்கதை இல்ல, இதுதான் உங்க நடக்குது. கன பேர் இப்படிதான் சொல்லி கூப்பிடுவீங்க. பேண்டு வந்து அது பேண்டு நாங்களா எடுக்கிற முடிவு தானே. இவைகளுக்கு பின்னால என்ன, இவையில இதுல நிக்க போறோமே. நான் எனக்கு தானே தெரியும் தானே. மச்சான் அவள சுகந்தி இருக்கிறாள் அப்படி என்று கனவேர் இருக்கிறேன். என்ன அப்ப நீ அங்க போய் நிக்கலாம் தானே. எதுக்கு அற்புதம், நாங்க முதல் போவோம். பேருந்து அக்காவோடும் ஆலோசிச்சு அப்புறம் அங்கால என்னன்றத பேருந்து பாப்போம். இப்ப முதல் போவோம். சரியா? சரி சரி. அப்ப நீர் அக்காட்ட அடிச்சு சொல்லுமன். அக்கா நான் அப்ப அக்காட்ட சொல்றேன். அப்ப நான் பாருன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுங்க. பேண்டு நீரே முடிவு பண்ணிட்டு பேண்டு இதுக்கு மேல என்ன நீர் போட்டு வேற நான் ஒரு மாதம் சமாளிப்பேன். ஏதோ கவனமா இருக்கணும். ஒரு மாதம் கண்மூடி முழிக்க போடும் தான். நான் எதுக்கு மக்காக்கு இப்ப கால் பண்றேன். என்னவோ கவனமா இருக்கணும். அக்கட்டத்தானே போறேன், அக்கட்டத்தானே போறேன். நீங்கள் அப்படி பயப்பட தேவையில்லை. நான் பயப்படல, நீர் தான் பயப்படுறீங்க. என்ன நேரம் தூக்கி கொண்டு போறேன். எனக்கு பிளைட்ல போகத்தான் இப்ப பயமா இருக்கு. நீ பாப்பா அக்காட்ட போறேன். வேற பாதை இருக்கு. நீர் சும்மா உங்க அரபு நாட்டுக்கு போய் போகணும் இல்ல, அதுக்கு வேற பாதைகள் எல்லாம் இருக்கு. பிரச்சனை இல்ல, யூரோப்புக்கு போய் போகலாம். விளங்குது. அதெல்லாம் ஜெர்மனியிலும் பிரச்சனையா? நீங்க யூரோப் போக சொல்றீங்க. பாப்போம், ஏதோ கடவுள் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீர் வலிக்கிடும் சும்மா. ஓகே, இப்ப நான் அக்காக்கு கால் பண்றேன். அற்புதம். ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. அக்கா அக்கா, நான் அற்புதத்தை கதைச்சேனா? அப்ப அவர் சொன்னார் 1 month தானே தான் சமாளிப்பேன் அப்படின்டா போய் பார்த்து இனஞ்சனையும் சொந்தக்காரரையும் பார்த்துட்டு வர சொல்லி சொன்னார். அப்ப அப்படின்னா நீங்க ரெடி பண்ணுங்க அக்கா. நான் எல்லாம் ரெடி பண்ணுறேன். நான் ரெடி பண்ணுவேன். மலர் யாரு? செல்வியே. நாங்கள் ஒன்னும் ரெடி பண்றதுக்கு இல்ல. செல்விட்ட கூட நான் என்ன செய்ய வேணும்னு சொல்றேன்.
செல்வி செல்வி ஓம் அக்கா ஓம் வாங்கதை குடுங்க அத்தான்ட்ட. ஹலோ அத்தா. செல்வி எப்படி இருக்கிறீங்களா அத்தா? வந்து உன்னை இங்க பாக்கணும்னு ஒட்ட காலில் நிக்கிறா, கூப்பிட்டு பாக்கணும்னு நாங்கள் எல்லாம் சிவமா இருக்கிறோம். வேற என்ன அற்புதமா அப்படி இருக்கிறார் அவர் அங்க இருக்கிறார், சுகமா இருக்கிறார், கொஞ்சம் பிஸி டீச்சிங் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்றாரு, பிஸியா இருக்கிறாரு. அப்ப வந்து என்னன்னு சொன்னா இது பெரிய வேலைகள் ஒன்றும் இல்ல, தெரியும் தானே, நீங்க பேங்க்ல காசுகள் கொஞ்சம் வச்சிருப்பீங்கள் தானே, அதை காட்டுங்கோ. மற்றது வந்து நாங்கள் இங்கே இருந்து எங்கண்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் எங்கண்ட இந்த பிஆர் அதாவது சிட்டிசன் கார்டு அதுகள் இந்த டாக்குமெண்ட்ஸ்களை அனுப்பி விடுவோம். சரியோ? இதை கொண்டு போய் அங்க கொடுத்தா நீங்க பாஸ்போர்ட்டை மாத்திரம் ஒரு 10 வருஷம் உள்ள மாதிரி எடுத்து வச்சிருங்க. விளங்குது? அதை எடுத்து இப்ப ரீசென்ட்லி எடுத்தது 9 வருஷம் பாவிக்கலாம். அடிச்சா 9 வருஷத்துக்கு அடிப்பாங்க. நீங்க எப்போ வந்து போகலாம். ஒழுங்கா நீங்க முதல் வந்து போட்டீங்கன்னு சொன்னால் பிறகு வந்து அவங்க ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு திருப்பியும் பெற விடுவாங்க. மற்றது தெரியும் தானே, நான் வந்து சொல்றது முக்கியமானது இங்க வந்து நீங்கள் வந்து என்னன்னு வேற பாதை ஆக்கல்கள் கனவேர் வந்து ஐடியாக்கள் தருவின, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்ண்டு. ஆனா வந்து அதுகளுக்கு நீங்க இறங்கிறாங்க எல்லாம். இங்க கனடாவில வந்து நாங்க இருக்கிற இடத்துல வந்து பாருங்க எல்லாமே இருக்கு, கடைகள் எல்லாம் இருக்குது, முளத்துக்கு முளம் கடை. அப்ப வந்து உங்களுக்கு இங்க அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. உங்கத்தை விட மலிவா இங்க வேண்டலாம். அங்க வந்து நான் நினைக்கிறேன் லாஸ்புரே வந்து அங்கர் எல்லாம் பண்ற காசுக்கு அதே காசுக்கு நாங்க இங்கேயே வேணக்கூடிய மாதிரி வந்துட்டு இப்ப ஜாமான் புல்லா கிடக்கு. நீங்க என்ன கருவாடு முந்தி ஒரு காலத்துல கருவாடு அப்படி இப்படி என்று கட்டி கொண்டு வரவ, இப்ப இந்த கருவாடையும் இங்க கொண்டு வந்துட்டாங்க. கருவாடம் இங்க வேண்டலாம். அப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. விளங்குதோ? வேணுமென்று சொன்னா எனக்கு செல்வி என்னன்னு சொன்னால் இந்த தேயிலை இருக்கല്ലോ, தேயிலை நான் வேணுமென்று சொன்னா இந்த கண்டியில அக்காண்ட பொடியன் வேலை செய்யறான். அப்ப அவன்கிட்ட சொல்றேன் கொஞ்சம் கொண்டு வந்து தருவான், அதான் கொண்டு வாங்கும். அங்கத்து தேயில அது இங்க எப்பவும் எடுக்கல, அது அதே மாதிரி வராது சொல்லி விடுறேன். அவன் அங்க கண்டியில தானே கொண்டு வந்து தருவான் அவன் உங்களுக்கு கொழும்பில. அப்ப அதான் கொண்டு வந்தீங்கன்னா மற்றது புழுக்கொடிகள் அப்படி வேணுமா? அதுகள் ஒண்ணும் பண்ணாம அதெல்லாம் இங்க கிடக்குது. அதெல்லாம் நான் வர முதல் சொல்லுங்க, கொண்டாடுறேன், அக்காவையும் கேளுங்க. இல்ல நீங்க அக்காவோட ரெடி பண்ணணும். செல்வி அக்காவோட கதை லதா இங்க வா, நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், நீ காய்ச்சி போட்டு என்னண்டு சொல்லி விடு. அக்கா சொல்லு அக்கா, ஏவன் கையில கொண்டு சொன்னவர் அத்தான் உங்களுக்கு தான் வேணுமா என்ன மாதிரி? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், இஞ்சி இல்லாம தான் பண்ணி தர எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அப்ப வர முதல்ல ஏதாவது தேவைண்டா எனக்கு முதலே சொல்லுங்க, நான் கொண்டு வருவேன். சரியா அக்கா? அப்ப இப்ப எல்லாம் ரெடி வரும்ட்டு அநேகமா நேரத்துக்கு எனக்கு சொல்லுங்க, நான் ரெடி பண்ணுவேன். ஒரு கிழமைக்குள்ள வந்துடுறதான் நீ அதுக்குள்ள ரெடிவா. சரி அக்கா, ஓகே. நான் அப்ப வைக்கட்டா? ஓகே அக்கா, பாய் 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 பாய். சரி அற்புதம், நான் கவனமா இருங்கோ, நான் போயிட்டு வரேன். சரி சரி சரி. என்ன ஒரு கவனம். என்னது என்ன சொல்றீங்க? பிரச்சனை குறைஞ்சுதா? என்னவோ ஒரு மாதிரி விசா எல்லாம் கிடைச்சு நீ போறதுக்கு எல்லாம் ஈஸியா முடிஞ்சுதன்றதை சொல்ல வந்த நான். சரி, எனக்கு எதுவும் நான் போனதே பிரச்சனை குறைஞ்சாண்ட போலதான் சொல்றீங்க, ஏதோ சொல்றீங்க. உன்னை விட்டுட்டு நான் ஒரு மாசம் இப்படி இருக்க போறேன்னு கவலையோட இருக்கிறேன். ராத்திரி கூட நெத்திர வர இல்ல. சரியா? சரி, அப்ப கவனமா இருந்தோம், நான் போட்டு வரேன். கவனமா இருங்கோண்ட என்ன எல்லாரும் தூக்கி கொண்டு போடுவீங்க. அக்காக்கு சொல்லுங்க, நான் வர்றேன் என்று சொல்லி. சரி சரி, நீ ஏறின உடனே நான் உடனே அடிச்சு சொல்றேன் அக்காக்கு. சரி என்ன? ஓகே
சந்தோஷமா போட்டு பாய் பாய். சரி. என்ன நான் அப்ப சொன்னது நான் கனடால இருந்து என்ன வேண்டியாறது அற்புதம்? என்னவோ நீ வேண்டி கொண்டு வாரத பற்றி கதைக்கிற. நான் சொன்னது கவனத்துல இருக்கட்டும். போய் முதல் பேர் எல்லாம் சரி, என்று சொன்னால் Okay, okay. தானே அங்க சுவந்தி இருக்கிறது, மற்றது வந்து அக்காண்ட பொடியன் இருக்கிறது. இப்படி போனி என்று சொன்னா அவங்க எல்லாம் அது அவங்க வீடெல்லாம் எடுத்து எல்லா உதவியும் செய்வாங்க. அப்ப ஓகே ஓகே, நான் போய் அக்காவோட கதைச்சு நான் சேர்ந்து பாக்குறேன். மிச்சம் நேற்று உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன் என்ன நடக்குதுன்னு. சரி அற்புதம். ஓகே ஓகே, பாய் பாய், டேக் கேர், பாய் பாய் பாய். ஒரு மாதிரி கனடா வந்து சேர்ந்தாச்சு. குளிருதாக்கா இப்பவும். நீங்க சினோ முடிஞ்சாண்டீங்க, ஆனா எனக்கு குளிருதாக்கா இப்பவும். வெயிலுக்கு இருந்துட்டு வந்ததுல எங்களுக்கு குளிர் மாதிரி தெரியல. உங்களுக்கு பழகிட்டுதாக்கா எல்லாம் சரிதுன்னாக்கா. இப்படி மேசம் முழுக்க வச்சுக்கிறீர்கள், எங்க பிளேட் வச்சு சாப்பிடுறதாக்கா. நண்டு கறி வச்சுக்கிறீர்கள், ரச்சி வச்சுக்கிறீர்கள், இறால் பொரியல் வச்சுக்கிறீங்கள். ஓ மை காட், எத்தனை மரக்கறி இது. நானும் ஒரு ஆள் தானே அக்கா, ஏன் இவ்வளவு ஆசைப்பட்ட நீங்கள் செய்து வச்சுக்கிறீங்கள் அக்கா? இது என்னது எந்த ரங்கச்சி வந்தா நான் எல்லாம் அத்தான கொண்டு சாமான்கள் எல்லாம் வேண்டி படிப்பா சமைச்சு தருவாங்க. எல்லாம் வேண்டி சமைச்சு வச்சுருக்கேன். என்ன பிடிச்ச இறைச்சி கறி, இறால் பொரியல் எல்லாம் இருக்குக்கா. இறைச்சி கறி நல்லா இருக்குக்கா, நல்ல டேஸ்டா இருக்குக்கா. தங்கச்சிக்கு பிடிச்சது எல்லாம் எனக்கு தெரியும் தானே. எல்லாம் அத்தான கொண்டு பண்ணி தான் சமைச்சு வச்சு கிடக்கு. படி வச்சா அத்தான் தான் ரச்சி சமைச்சவர். அத்தான் இப்படி சமைப்பரா? நல்ல டேஸ்டா இருக்குது. அவ நல்லா சமைச்சு நல்லா இருக்கு. நண்டை சாப்பிடுறதா இறைச்சியை சாப்பிடுறதா இருக்கு? இறைச்சி கறி எப்படி இருக்கு? தேங்க்யூ அத்தான், தேங்க்யூ. அந்த மாதிரி டேஸ்டா இருக்குது. ஒரு கொஞ்சம் சூற போட்டு எல்லாம் வடிவா போட்டு எல்லாம் உனக்கு தான் வேணும். ஓமத்தான் எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு டேஸ்ட் பண்ண போறேன். நான் இப்ப அத்தான் நீங்க செய்த இறைச்சியத்தான் முதல் டேஸ்ட் பண்ணா. இப்ப இறால் பொரியல் சாப்பிட போறேன், நண்டு சாப்பிட போறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரேதா குவிச்சா சாப்பிட இயலாது. உண்மையில பார்த்தது எனக்கு பசி போன போல இருக்கு அத்தான். பசி போனா இல்ல, உனக்கு தான் ஆசையா எல்லாம் செய்து வச்சிருக்கு. நீ என்ன எனக்கும் போட்டுட்ட போலாடாக்கு. சரி அக்கா இருங்க, ஒருமிக்க கழிச்சு சாப்பிடுவான். இருங்கோ. அது சரி, நீ வந்த காலம் முதல் சாப்பிடும். இல்லையக்கா, தனியா சாப்பிட நீங்க என்ன பார்த்து கொண்டிருக்காம உங்களுக்கும் பசி தானே. சமைச்சு கலர் அக்கா இருங்கோ, அக்கா இருங்கோ. நானே எனக்கு தேவையானதை எடுத்து சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடுங்க. போட்டு சாப்பிடலாம். நீயும் இருந்து சாப்பிடு. அது வந்து அக்காவுக்கு நான் சாப்பிடுவேன். சரி, நான் உங்களுக்கு போட்டுட்டேன். நான் இனி விரும்பினதை எடுப்பேன். சொன்னா என்ன, அக்காவுக்கு வந்து இந்த ரகசியம் வந்து உனக்கு தெரியாது. அக்கா வந்து என்னன்னு சொன்னா அடிக்கொருக்கா வந்து நான் சாப்பிட்டதுக்கு பின்னால அதே கோப்பில சாப்பிட்டாதான் அக்காவுக்கு ஒரு பத்தியம் தீரும். என்ன அதுதான் காத்து கொண்டிருந்தேன் இன்றைக்கு. எனக்கு உந்த மந்திர வித்த உந்த ரகசியம் தெரியாது. நான் இன்றைக்கு அக்காக்கும் போட்டுட்டேன். பரவாயில்லையக்கா, இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் கூப்பாள விட பஞ்சியில தான் லதா வந்து இதே வேலை செய்தோ தெரியாதுன்னு தான். என்னன்னு சொன்னால் நானும் கழுவி தானும் கழுவி அதுவும் ஒன்றுதான். நிச்சயங்கள் வேஸ்டாக்க கூடாதுன்னு செய்யலாம். சிலவள நீங்கள் கூட உங்கள அன்பண்டு நினைக்கிறீங்களா தான், அப்படியும் இருக்கலாம். வேஸ்டாக்க கூடாது சாப்பாடு. இந்த மனுஷன் இல்ல அன்பா தானே இருக்கணும். சரி சரி, நீ சாப்பிடுங்க. கதையோடய நாங்கள் ஐயோ வயிறு ஃபுல் வயிறு நோவுது. எனக்கு ஸ்டொமக் பெயின் வரப்போகுது. எனக்கு காணும், நான் இருக்கிறேன். நீங்க சாப்பிட மட்டும் நான் இருக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட முடிய அக்காட சொன்னா அந்த கிரீன் டீ ஒன்று போட்டு தருவா, அதை குடிச்சு சொன்னா எல்லாம் சரியாயிடும். கிரீன் கலர்லாம் இருக்கும். அது இங்க சைனாவில இருந்து வருது ஒரு தேயிலை உண்டு. அதை போட்டுன்னா ஒரு பச்சையா தான் இருக்கும். பச்சையா தான் இருக்கும், கிட்டத்தட்ட பச்சை மாதிரி தான் இருக்கும். அதை குடிச்சா என்ன உடம்பு உரையம்னு சொல்லி எனக்கும் உங்க போட்டு ஒவ்வொரு நாளும் தாரா. ஆனா வந்து எனக்கு உடம்பு குறைகிற மாதிரி தெரியல. சாப்பாடு சமைக்கிறதுக்கு தான் அப்ப எனக்கும் ஒரு கிரீன் டீ நானும் குடிப்பேன் அக்கா. கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் டூ மச் அன்னைக்கு. எனக்கும் ஒரு கிரீன் டீ தாங்க அக்கா.
அக்கா அக்கா என்னக்கா சுரேஷ் வந்து அற்புதத்தின் வயதுதானே பார்க்க இப்பவும் அந்த மாதிரி சரியான ஜங்கா இருக்கிறார். அவர் தான் அப்படின்ட்டு பார்க்க வசந்தி அவந்த வீட பார்த்தா பேலஸ் போல இருக்கக்கா. வீட போய் பார்த்தா சும்மா பூந்தோட்டம் என்ன சும்மா ஃபிளவர் கார்டன் சும்மா பெரிய ஒரு பார்க் போல இருக்குது பெரிய லேண்ட்ல. பார்க்கவே சந்தோஷமா இருக்காக்கா. கனடாவில் எல்லாரும் அந்த மாதிரி இங்க எல்லா இடத்தையும் போனீங்கன்னா நான் தெரியும். இங்க இப்படித்தான் மற்றது இன்னும் நடக்க போகக்கூடாது. அங்க போய் பார்த்தா தான் இன்னும் விடாங்க. அதுதானாக்கா இந்த 3 வீடே இப்ப அந்த மாதிரி இருக்குது. பார்க்க சந்தோஷமா இருக்காக்கா. அப்படிதான் அதுதான் வெளிநாட்டுக்கு வரணும் ஆசைப்பட்ட நீ வந்துட்டா பார்த்து பாரு. ஹலோ எப்படி இருக்கிறீங்க? ஓ நல்ல நிம்மதியா இருக்கிறேன். என்னத்துதான் சொன்னீங்க நிம்மதியா இருக்கிறீங்களோ? ஓ இந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாம் செய்து எல்லாம் முடிஞ்சுது. அப்ப வந்து கொஞ்சம் நிம்மதியா இப்பதான் இருக்கிறேன்னு சொன்னான். சொல்றேன் சொல்லிட்டு ஏதோ கதைய மாத்தி சொல்றீங்களா என்ன? அப்படியா? நான் என்னது நீ என்ன நினைப்புல இருக்கிற? இங்க வந்து சுரேஷ் விட்ட போனால் அவர் வந்து உங்களோட வயசுதானே சாட்சியான ஜங்கா இருக்கிறார் சுரேஷ். அதுதான் அதோட ஜனகன் விட்டு போனேன் தலஸ் போல இருக்கு அவற்ற வீடு. அங்கால வசந்தி விட்டு போனேன் வீடு என்ன அந்த மாதிரி இருக்குது பார்க்க. இதுகள் எனக்கு தேவையில்லை. இப்ப எந்த கேள்வி என்னன்னு சொன்னால் எனக்கு இங்க விட்டு வர விருப்பம் இல்லாம இருக்குது. அற்புதம் அவ்வளவு நல்லா இருக்கு பார்க்க. சொன்னான் நீ வந்து மெல்லமா வந்து உங்க அத்தான் அக்காவை பொருங்கோ அக்காவை பாப்போம். அக்கா சரி அவ போசனுக்கு இருக்கிற. ஓகே சொல்லுங்க அற்புதம். என்னன்னு சொன்னால் அதுதான் நீர் வந்து நான் சொன்ன மாதிரி உங்க நண்டு ஒன்றும் செய்யலாது. அத்தான் நமக்கா இப்படி சொன்னான்னு சொன்னா கடைசி வரைக்கும் முதலுக்கு சம்மதிக்கான நீர் என்ன செய்ய மாட்டால் சுகந்தி விட போம். சுவந்திகா சொல்றேன் சரிதானே? நீர் அங்க வந்து போய் சுவந்திட்ட சொல்லுவேன் உன்னோட 30 சொல்லி அப்ப அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்து தருவாள் அவள். சரிதானே? நீங்க கதைங்க நான் டீட்டெயிலா கதைக்கல தெரியும் அக்கா. இல்ல நான் நீர் வந்து அங்க போவோம். மற்றது வந்து அற்புதம் நீங்கள் சேர்ந்து அக்காட்ட கால் பண்ணி சொல்லுங்க. அங்கேயும் கொஞ்சம் நாள் போய் நிக்கட்டும் என்று சொல்லுங்க. அப்பதான் நானா போன போல இல்லாம இருக்கு. நல்லது குறை நினைப்பினா பெரிய பிரச்சனை இல்ல. நீர் வந்து சொல்லும் அவள் சுவந்தி நிக்க சொல்றாள் சொல்லி போன் பண்ணி சொன்னா சரிதானே? வேண்டி இதுக்கு நான் இதுக்கு கதைச்சு வேண்டி எனக்கு கால் பண்ணி இப்படி செய்து போட்டது தேவையில்லாத சூழியல் வரும். இது நீரே மாறா அக்கா வாரா. அற்புதம் வேற என்ன? அற்புதம் சுகமா இருங்கோ, உடம்ப கவனியுங்கோ. வைக்கட்டா நம்ம சேர்ந்து ஆறுதல் எடுக்கிறேனே. ஓகே பாய். சரி ஓகே பாய். அக்கா அக்கா நான் என்ன ஒருக்கா சுவந்தி விட்டு கூட்டிக்கொண்டே விடுறீங்களா? நான் கூட்டிக்கொண்டே விடுறேன். வரையில வந்து இப்ப இவ்வளவு நாளாச்சு வரையில இந்த அக்கா ஒருக்கா போவோம் அக்கா. கொண்டே விடுறேன். நான் கூட்டிக்கொண்டே விடுறேன். சாப்பிட்டுட்டு போவோம் என்னக்கா? ஓகே. சுவந்தி நிக்க சொல்றேன் அப்படின்டா நான் இருக்கா அக்காக்கு கால் பண்ணி சொல்ல வேணும். ஒரு அக்காக்கு கால் பண்ணுவான். அக்கா ஹலோ அக்கா இங்க சுவந்திட்டு வந்தரான் தானே? அவ சொல்றான் இப்போ வந்த நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் என்னோட நிக்க சொல்லி சொல்றா அக்கா. நான் அப்ப நின்றுட்டு வர்றேனே. கொஞ்ச நாள் வர இல்ல 4 நாள் தானே கிடக்கு. நீ திரும்ப போறது இப்ப போறது அதுதான். அதை பற்றியும் யோசிக்கிறேன். கதைக்க வேணும் உங்களோட. நான் பேருந்து உங்களுக்கு கால் பண்றேனேக்கா. விளையாட்டான அலுவலகம் சரி 4 நாள் தான் கிடக்கின்றது. நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்றேன் அக்கா? பேருந்து நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு கதைக்கிறேன் அக்கா. சரியா?
ஓகே அக்கா, பாய் அக்கா, பாய் பாய். கேட்டியது இவள் வந்து என்ன 5-6 நாளையில வெளிக்கிடுவாள்னு பார்த்தா அவள் வெளிக்கிட்ட மாய தெரியல. உங்களை கூடியே உங்களை நான் நம்பி அனுபவம் ரைஸ்ல அடிச்சுட்டால் போல நடக்குது. என்னடா அங்க லோயர் விட்ட நின்று சொல்லி எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சது. நான் அப்பவும் படிச்சு உனக்கு சொன்னான் இல்ல, இதெல்லாம் சொல்லு என்ன எல்லாம் சொன்னா நீ என்ன விளங்க இல்ல. எனக்கு தெரியுமே இவ்வளவு இப்படி செய்யறாள் என்று இவளை நம்பித்தானே நாங்கள் கூப்பிட்டது. எனக்கே இவ்வளவு துரோகம் செய்து போட்டான். அதுதானே நான் அப்பவும் திருப்பி சொன்னான். பேர் நீ தானே தங்கச்சி அது இதெல்லாம் படிச்சு சொன்ன. தங்கச்சி அவள் அப்படி செய்ய மாட்டாள் இப்படி செய்ய மாட்டாள் என்ன நான் சொல்றதுக்கு நம்பிதான் நான் கெட்டு போனேன். இப்ப என்ன செய்யறேன் என்னவோ வந்து இது இப்படித்தான்ன்றதை எனக்கு முதலே சொல்லி இருக்கலாம். இப்படித்தான் செய்ய போறோம்னு இப்படித்தான் சொல்லித்தானே தெரியும். இதெல்லாம் வந்து இப்ப என்ன பிரச்சனைண்டா இதுக்கேற்ற மாதிரி நான் அதை செயல்பட்டு இருப்பேன். இப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதுக்க கொடுத்து நம்ம பிரச்சனை வந்தால் அவளை எங்கண்ட பேரை கொடுத்துதான் இங்க வந்து இறங்கின அவள். எங்கண்ட அட்ரஸ்கள் அதுகள் இதுகள் கொடுத்து வந்து இறங்கின அவள். நான் இப்படி செய்வேன் தெரிஞ்சு கொண்டே செய்தேன். நான் தங்கச்சி ஏன் கும்பிட்டு விடுவான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போடுவான் தான் சொல்லி அப்படி இருக்க சொன்னேன். நான் வசூல் அடிச்சு குடிச்சு போடாத வந்து இடத்தை பார்த்து கொண்டு போகணும் தான் சொல்லி கூப்பிட்டேன். நான் என்ன தெரியுமா இப்படி எல்லாம் செய்யறாள் அவள் சுகந்தி தான் செய்த வேலை. இப்ப கேள்விப்பட்டா கூட வந்து எங்களை தான் பார்த்து இது பண்ணி கொண்டிருப்பினேன் என்னண்டாலும். ஆனா வந்து இவள் அதை எங்களுக்கு சொல்லி போட்டு சரி முறையா செய்திருக்கலாம். அதை விட்டுட்டு வேற ஆட்டியம் வீட்டை போய் நின்று கொண்டு இது பாக்குறவ வந்து எப்படி கதைக்க போயினா சொல்லு பாப்பம். அதான் எங்களை தான் சொல்ல போய் எல்லாம் சொல்ல போயினா வேற இப்படியான்னு சொல்லி என்னவோ கொழுவெல்ல வேக்கின்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு எனக்கு விளங்கல. சரி நான் இதை பற்றி ஒன்றும் கதைக்க விரும்பல மலர். நான் இதை பற்றி ஒன்றும் உன்னோட கதைக்க விரும்பல. படிச்சு அப்பவன் சொன்னான் நீதான் தங்கச்சி சொன்னால் சொல்லு தட்ட மாட்டாள்ன்றெல்லாம் சொன்னேன். சரி இதை விடு. நான் எனக்கு மண்டைய இருக்கிற ப்ரெஷருக்கு வந்து நீ என்ன கூட போகுது. நீ விடு. சரி நீயும் உண்ட தங்கச்சியும் என்னண்டா என்ன செய்து முடியுங்கோ. ஹலோ ஹலோ அற்புதம். அற்புதம் சும்மா இருக்கிறீங்களா? சும்மா இருக்கிறேன். என்ன போன என்னண்டா அற்புதம், நான் வந்து ரிஃப்யூஜி கிளைம் பண்ணிட்டேன். விரைவில் நீங்கள் இங்க வருவீங்கள். சுவந்தி வீட்டை நின்று அங்க இருந்தா போயெல்லாம் அலுவல் பார்த்தேன். நான் சரி வந்துட்டு அக்காக்கு தெரியும் தானே எல்லா விஷயமும். அக்காக்கு அக்காக்கு எல்லாம் நான் சொல்லிட்டேன். அக்காக்கு தெரியும் அற்புதம். சரி நீங்கள் கிளியில வருவீர்கள். அதுக்கேற்ற ரெடி பண்ணி இருங்கோ. நான் தேர்ந்து பார்த்து எல்லாம் தேர்ந்து பார்த்து எடுக்கிறேன். சரியா அற்புதம் வையுங்கோ. அங்க அத்தன் தான் வாரார். நான் ஆதல எடுக்கிறேன். வையுங்கோ. ஹாய் அத்தான், எப்படி இருக்கிறீங்கள்? அத்தான் எல்லாம் தானே போடுது. இப்ப என்ன நடந்தது அத்தான்? அதுதானே எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்த படிச்சு அப்பவும் சொன்னான் உங்களுக்கு. சரியோ? நான் அக்காக்கு சொன்னேன்னா அக்கா சொல்ல இல்லையா உங்களுக்கு? என்ன கதைக்கிற? அக்காக்கும் எனக்கும் சேர்த்து தானே இந்த இத வந்து நாங்க சொல்ல செய்து போட்டு இருக்கிறீர்கள். ஒன்னும் தெரியாம நான் இப்ப நடந்தெல்லாம் அக்காக்கு சொன்னேனே. அக்கா உங்களுக்கு பொறுங்கோ அத்தான். அக்கா வர நான் அக்காவை கேட்பேன். அக்கா நான் உங்களுக்கு சொன்னதே அத்தனுக்கு சொல்ல இல்லையா? என்னக்கா உங்களுக்கு நான் சொன்னதை சொல்லி இல்லையா அத்தானுக்கு? நான் இப்ப ரிஃப்யூஜி கிளைம் பண்ணதை பற்றி எனக்கு தெரியாது. என்னக்கா இப்படி சொல்றீங்க? என்ன மாட்டுறீங்க இப்படி? உங்களுக்கு தானே நான் முதல் சொன்னேன். நீங்கள் நம்பாதீங்க, எனக்கு சொல்லணும் தெரியாது. சரி எல்லாருமா சேர்ந்து எந்த தலையில மிளகாய் அரைச்சு விட்டுட்டீர்கள். சரியோ? அதுதான் எனக்கு தெரியுது. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துதானே அந்த விஷயம் எல்லாம் செய்தது. இப்பதான் எனக்கு விளங்குது. ஆனா வந்து எனக்கும் சொல்லி இருக்கலாம். சரிதானே? இப்பதான் அக்காட்ட சொன்னேன்னா உங்களுக்கு சொல்ல
சொல்லித்தான் அக்காட்ட கண்டெடுத்து நான் சொன்னேன். நான் சரி என்ன கொண்டு மாட்டாத நான் எங்க சொன்னேன் நான் எனக்கு ஒண்ணும் சரி தெரியாது. சரி சரி நல்ல நல்ல அக்கா நல்ல தங்கச்சி. நான் இதுவரையிலும் இணைச்சு கொண்டிருந்த நான் என்ற மனுஷி வந்து இப்ப வேற 30 வருஷமா கல்யாணம் கட்டினதுல இருந்து எனக்கு ஒரு ஒளிமும் மறைவும் இல்லாம எல்லாம் செய்தாண்டு. இப்பதான் விளங்குது அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து எனக்கு தலையில மிளகாய் அரைச்சிட்டீங்களாண்டு. சரி சரி சொரியும் சரியும் சரி விட்டுட்டு பாக்குற அளவுல பேருங்க என்னவோ நீ என்ன கொண்ட மாட்டிட்டு நான் உள்ளத்தானே சொல்றேன் உங்களுக்கு. அக்காண்டு நான் சொன்னேன். நான் தங்கச்சி என்கிட்ட பேசாம இருக்க, நீ என்ன கொண்டு மாட்டி இப்ப அவர்கிட்ட நான் பேச்சு கொண்டு நான் தானே உன்னை கூப்பிட சொல்லி அவரோட கருத்துப்பட்ட சொரி அக்கா, நீங்கள் என்ன அன்பா கூப்பிட்டதுதான் இல்லையன்று இல்ல. சொரி அவரை சொல்லி சமாளிங்கோ. நான் ஆறுதல் அவரை இப்ப சூடா இருக்கிறார். இப்ப கதைக்க வேண்டாம் அக்கா. நான் பேர்ந்து அவரோடு கதைக்கிறேன். நாதன் நாதன் என்ன இப்ப என்ன வேணும் நாதன் கொண்டு தேதனியும் கொண்டு வர இப்ப என்ன வேணும்னு கேக்குற. எந்த தலையில என்ன அரைச்ச 10 ஆண்டு இன்னும் வேற வச்சிருக்கிறீ அரைக்கிறதுக்கு. தேத்தனி தான் நாதன் அன்பா வார எனக்கு விளங்க இல்ல. இப்ப உலகம் அரைச்சது 10ஆது. இவ்வளவு அன்பா இருந்தது. நீ இனியொரு அன்பு இப்ப அன்பு காட்டுறோம். வந்து தங்கச்சிக்கு இப்படித்தான் செய்ய போறோம்னு எனக்கும் சொல்லி இருந்தால் ஏதோ ஒன்று நான் ஜோதிச்சிருப்பேன். இப்ப வேற 2 பேரும் உனக்கு தெரிஞ்சும் அவளை வந்து என்னவோ அவள் இப்படி செய்தால் துரோகம் செய்தால் அதை செய்தால் நானும் நம்பிட்டேன். எல்லாத்தையும் நீ நம்பின நல்லா எனக்கு என்னம்மா இது என்னம்மா ஒழிக்கலாம்னு யோசிக்கிறிய. எல்லாம் எனக்கு தெரியும், நடந்த எல்லாம் தெரியும். நான் ஒழிக்க மாட்டேனப்பா, நீங்க அப்படி நினைக்காதீங்க. என்னோட புலங்கெல்லாம் புலங்குறீங்க தெரியாம. அதுதான் நல்லா புலங்குறத வந்து யோசிச்சுட்டேன். என்ற மனுஷி வந்து 30 வருஷமும் எனக்கு ஒழிக்காம ஒண்ணும் செய்ய மாட்டான்ட்டு இந்த விஷயத்தோட எல்லாம் தெரிஞ்சிட்டுது. விடு கதைய விடு. தேத்தனியா அதுல வச்சுட்டு போ. நான் கையில தாரம் குடிங்க. ஜி எனக்கு கையில தர வேண்டாம், முதல்ல வச்சிருப்போம். இதுவரை கேட்டது நாடகரங்கில் நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் மலராக செல்லம்மா ராசுதுரை, செல்வியாக கமலா ஜெகதீஸ்வரன், இவர்களோடு அற்புதமாக நாதனாக உங்கள் தோழன் பாஸ்கரன். நாடகரங்கில் நாடகம் கேட்டீர்கள்.